ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டு ஆன்சர் கீ இதெல்லாம் மண்டே டியூஸ்டே வந்துடும். மேக்ஸிமம் தள்ளி போச்சுன்னா வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்லி விட்டுருந்தேன். இது ஒரு விஷயம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா, உங்களோட மெயிலில் வந்திருக்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்களோ அந்த மெயில் ஐடிக்கு இது வந்திருக்கும். சரிங்களா? வராதவங்களுக்கு மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் கூடிய சீக்கிரமாக என்ன ஆயிரும் சார், எல்லாருக்குமே வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மெயில் வரும் வேணால் நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மெயில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025 ஓஎம்ஆர் ஷீட் அவைலபிள் ஃபார் அப்ளிகேஷன் நம்பர். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு ரோல் நம்பரை போட்டு வந்துடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாயாண்டிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாயாண்டி என்கிட்ட சொன்னார். ஸோ டியர் மாயாண்டி, கிரீட்டிங் ஃப்ரம் NTA, ப்ளீஸ் ஃபைண்ட் த அட்டாச்ட் ஓஎம்ஆர் ஷீட். ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டும் இருக்குது. You may also view your OMR during the answer key challenge process. சரிங்களா? ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் எங்கே இருக்கும் அப்படின்னா, NTA.NTA.nic.in அஃபிஷியல் வெப்சைட் மட்டும்தான். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை நம்பாதீங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டுன்னு. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, பட் அஃபிஷியலான விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்துடும். எப்படி சேலஞ்ச் பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ஆன்சர் கீ சேலஞ்ச். ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 200. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச். சரிங்களா? ஸோ நான் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்ன அப்படின்னா, இன்னும் ஆன்சர் கீ விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் மெயிலையும் வரல, இதுலேயும் வரல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ டோன்ட் வரி, கூடி சீக்கிரம் வந்துடும். ஓகேவா? டோன்ட் வரி, கூடி சீக்கிரமாக வந்துடும். சரிங்களா? அட்மிட் கார்டுக்கு அப்புறம் இப்போ வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சேலஞ்ச் ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ இல்லைனா ஓஎம்ஆர் ஷீட்டை மட்டும்தான் நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். அண்ட் எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரிங்களா? என்னைக்கு வருங்கிறத நான் தெளிவாக முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 30ஆம் தேதி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ எப்போ சார் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டும் ஆன்சர் கீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கமெண்ட் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஹெவன்ட் ரெஸ்பாண்டடில் வராது, ஏன்னா நான் எல்லா இதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது விட்டுருங்க. ஸோ நல்லா பாருங்கள், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? ஈவன் இது வந்து நான் காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி தான் சொன்னேன். ஓகேவா? NTAலையும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசிட்டு தான் நான் சொன்னேன் என்றைக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க மண்டே. நாம் என்ன பண்ணலாம், அவங்க மண்டேன்னு சொன்னால் நம்ம சேஃபர் சைடுக்கு ஒரு நாளோ 2 நாள் தள்ளியே சொல்லியிருந்தேன். அதனால தான் வெனஸ்டே சொல்லியிருந்தேன். பட் இங்கே ஒரு சில பேர் இருப்பாங்க, சும்மா ஏதாவது சொல்லாதீங்கன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கமெண்ட், ஓகேவா, நடுவில் 1-2 கமெண்ட்லாம் வந்துச்சு. அது ரொம்ப அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஈவன் ஆன்லைனில் நீங்கள் டீச் பண்ணாலும் இந்த மாதிரி திட்டுறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஓகே, அதனால் நான் வந்து இது வரைக்கும் தப்பான ஒரு தகவல் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எண்ணம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நான் மட்டும்தான் சொல்லுவேன். சரிங்களா? சார், ஹைகோர்ட் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற டேட்டில் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா, நான் சொல்கிற டேட்டில் அங்கே ஹியரிங் நடக்குது. ஆனால் ஹியரிங்கில் என்ன ப்ராப்ளம், NTA வரமாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 2ஆம் தேதி வந்து ஹியரிங் போட்டிருந்தாங்க, பட் என்ன ஆயிடுச்சு, ஜட்ஜே மாற்றிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கேஸ் போய்கிட்டு இருக்குது. இது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் லைவாக இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 58வது ஐட்டம் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு 99வது ஐட்டம் நம்பர். ஸோ கண்டிப்பாக லஞ்ச் பிரேக் அப்புறமேல் வந்து ஒரு 2 மணிக்கிட்ட நம்ம கேஸ் வரலாம். 2லேருந்து 3 மணிக்கிட்ட நம்ம கேஸ் வரலான்னு எதிர்பார்க்குறேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன், ஒரு லைவை கிரியேட் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய சரியா இதே மாதிரி இந்த லக்ஷ்ய சங்கர், டார்க் நைட்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம். ஸோ நான் உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஆன்லைனில் ட்ரோலிங் பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்கு போய் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நடுவில் 1-2 ரொம்ப அசிங்கமாக திட்டினாங்க. நான் அதனால் அந்த மெசேஜில் டெலீட் பண்ணி விட்டுருந்தேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன சார், ஆன்லைனில் உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்களா, அவன் வாயை போய் நம்ம மூட முடியாது. சரிங்களா? அது அவன் வாய். நம்மள்ட்ட என்ன இருக்குது சார், அந்த நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் மெசேஜ் டெலீட் பண்ணிட்டேன்னா அந்த நெகட்டிவ் மெசேஜ் போயிடும். புரியுதா இல்லையா? இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்கள் முக்கால்வாசி கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்படி சேலஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போட்டுறேன். இது மட்டும் ஒரு சின்ன வீடியோ வரட்டும், அதுக்காக தான் இந்த வீடியோ சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓஎம்ஆர் ஷீட் வந்துருச்சா இல்லையானு போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, இன்னும் மெயில் வரலைன்னா வரும். ஓகேவா? நைட்டுக்குள்ளே வரும், இல்லை நாளைக்கு 11 மணியோ 12 மணிக்குள்ளே வந்துடும் எல்லாருக்குமே. ஓகே, தேங்க்யூ.